கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அனைவருக்கும் என்னுடைய சுதந்திர தின வாழ்த்துக்கள், நல்வாழ்த்துக்கள். இந்த 78வது வருஷத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர்தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உண்மையாகவே தேவன் கிருபையாய் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட நல்ல ஒரு நாள், நல்ல ஒரு சுதந்திர தினம். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நாட்களிலே நம்முடைய தேசத்திலே ஆண்டவர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய வேண்டும். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அந்த நாட்களில் நம்ம பயத்தோடு கலக்கத்தோடு வாழுகிற ஒரு காலமாக இருக்கிறது. அங்கங்கே நடக்கிற சில சம்பவங்களை பார்க்கும்போது நமக்கு அதிகமான ஒரு பயத்தையும் ஒரு கலக்கத்தையும் கொண்டு வருகிறது. ஆகவே யாராலும் கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. தேவன் ஒருவர்தான் அறிவார். ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஆண்டவராய தேவன் தாமே நம்முடைய தேசத்தை ஆண்டவர் ஆளுகை செய்ய வேண்டும். நம்முடைய தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். நம்முடைய நாடு, நம்முடைய தேசம் வல்லரசாய் மாறுகிறதோ இல்லையோ, ஆண்டவர் நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிக்கணும். தேசத்தில் குடியிருக்கிற மக்களாகிய நம்மை உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். எல்லா விதமான அழிவுக்கும் விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே நாட்களில் அதிகமாக நம்முடைய தேசத்துக்காக, நம்முடைய மக்களுக்காக நாம் அதிகமாக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் பெரிதான ஒரு காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆகவே தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையானது லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்திலே அந்த 5வது வசனத்தின் கடைசி பகுதியை வாசிக்கிறேன். உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் தேசத்திலே உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான தேசம் நமக்கு கொடுக்கப்பட்டதான தேசம். ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்ட தேசம் இந்தியா தேசம். ஆகவே நீங்கள் எங்கே இருந்து பார்த்தாலும், எந்த தேசத்திலே நீங்கள் குடியிருந்தாலும், நீங்கள் இருக்கிற தேசத்திலே ஆண்டவர் உங்களை சுகமாய் குடியிருக்க பண்ணுவார். இந்த நாட்களிலே சுகத்தோடு பலனோடு குடியிருக்கிறது அது தேவன் ஒருவராலே முடியும். பயம் நிறைந்த கலக்கம் நிறைந்ததான இந்த தேசத்திலே ஆண்டவர் தாமே சொல்லுகிறார், உங்களை தேசத்தில், உங்கள் தேசத்திலே, நீங்கள் இருக்கிற தேசத்திலே அவர் உங்களை சுகமாய் குடியிருக்க பண்ணுவார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, கீழே 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் தேசத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன். ஆண்டவர் இந்த நாட்களில் சமாதானத்தை கொடுக்கிற ஒரு நல்ல தேவன். அவர் சமாதான பிரபு. ஆண்டவர் தாமே உலகம் கொடுக்காத சமாதானத்தை அவர் நமக்காக வைத்திருக்கிறார். அவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஆகவே தேசத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த ஒரு மனுஷனாலும் சொல்ல முடியாத ஒரு காரியம், எந்த ஒரு மனுஷனாலும் கொடுக்க முடியாத, செய்ய முடியாத ஒரு காரியம் தேவனால் மாத்திரமே முடியும். ஆகவே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேசத்திலே, இந்த நல்ல தேசத்திலே, இந்த இந்தியா தேசத்திலே, நீங்கள் குடியிருக்கிற தேசத்தில் ஆண்டவர் உங்களை சுகமாய் குடியிருக்க பண்ணுவார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற ஒரு நல்ல தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த 2 காரியங்களை சோதனம் பெறுவதற்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அதாவது, நீங்கள் என் கட்டளையின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால், அதாவது தேவனுடைய கற்பனையின்படியே நடக்கணும், தேவன் சொல்லுகிறபடி நடக்கணும், தேவனுடைய வார்த்தையின்படியே நாம் நடந்து அவைகளின்படியே நாம் செய்தால் ஆண்டவர் இருக்கிற இடத்துல, நீங்கள் குடியிருக்கிற தேசத்தில் ஆண்டவர் உங்களை சுகமாய் குடியிருக்க பண்ணுவார். உங்களுக்கு சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களை சுற்றிலும் நாட்கள் எவ்வளவு பயமுறுத்தக்கூடிய, கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்கள் நடந்தாலும் கூட தேவன் அவைகளுக்கு நடுவில் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடக்கிறதுனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் சொல்லுகிறபடி நீங்கள் நடக்கும் பொழுது, நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். அந்த நாட்களில் ஆண்டவர் உங்களுக்கு சுகமாய் அவர் உங்களை குடியிருக்க பண்ணுவார். கர்த்தருடைய நாமம் உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா பயத்துக்கும், எல்லா விதமான கலக்கத்துக்கும் ஆண்டவர் விலக்கி காக்கிற ஒரு நல்ல தேவன். தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான இந்த தேசத்திலே, நம்முடைய தேசத்தில், நம்ம இந்தியா தேசத்தில் என் ஆண்டவர் உங்களை சுகமாய் குடியிருக்க பண்ணுவார். இந்த தேசத்தில் ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆனால் எப்படி என்று சொன்னால், அவருடைய வார்த்தையின்படியே நீங்கள் நடந்து அதன்படியே செய்யும் பொழுது, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே நீங்கள் நடக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் பெரிதான காரியங்களை செய்வார். அவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் அவர் மகிமைப்படுவார். அவர் பெரிதான ஒரு காரியங்களை கர்த்தர் செய்வார். தொடர்ந்து ஜெபம், கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
ஆசீர்வதிப்பார். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, கிருபையாய் கொடுக்கப்பட்டதான ஆண்டவரே நல்ல இந்த சுதந்திர தினத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆண்டவரை சமாதானத்தை கொடுப்பீராக, சுகமாய் குடியிருக்க பண்ணுவீராக. கலக்கத்தோடு ஒரு பயத்தோடு அல்ல ஆண்டவரை, பயத்தோடும் கலக்கத்தோடு இருக்கிற ஜனங்களுக்கு என் ஆண்டவர் நல்ல சுகத்தையும் நல்ல பலனையும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கொடுப்பீராக. சுகமாய் குடியிருக்க பண்ண வேண்டிய வேதத்தில் வாசிக்கிறோமே, நீ சுகமாய் குடியிருக்க பண்ணுகிறவர், சமாதானத்தை கொடுக்கிற தேவன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாட்கள் ஆண்டவரே உம்மை அதிகமாய் அறிந்து உம்மை சார்ந்து கொண்டு ஆண்டவரே நீர் சொல்லுகிறபடியே நடக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன். அதன்படியே நடக்க என் ஆண்டவர் உதவி செய்யும். விசேஷமாக எங்கள் தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம், எங்கள் தேசத்தின் ஜனங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை பயத்தோடு கலக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை பயம் நீங்கும்படியாய், கலக்கங்கள் மாறும்படியாய், சுகமாய் குடியிருக்கத்தக்கதாக, உம்முடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரை உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படியே நடக்க என் ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. நாமத்தை மகிமைப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.